காஷ்மீருடைய தேர்தல் களத்தில் பலவிதமான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாக்குப்பதிவை செலுத்தக்கூடிய வகையில் நாம் ஒரு போட் பயணத்தை மேற்கொண்டு அங்கு எப்படி வாக்குப்பதிவுகள் நடைபெறுகிறது அப்படிங்கறத நேரடியாக கள ஆய்வில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஊர்களிலும் பலவிதமான சிக்கல்கள் இருக்கும் வாக்குப்பதிவு நடத்துறதுல. அந்த வகையில் தற்போது நம்மளுடைய காஷ்மீர் பகுதியில் இப்போ நேரடியாக ஹில் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கு. அதே போல லேக் ஏரியான்னு சொல்லக்கூடிய பல பகுதிகள் இருக்கு. இங்க வந்து குறிப்பா டல் லேக், அதே போல புல்லர் லேக் அப்படின்னு சொல்லி பல விதமான லேக் பகுதிகள் அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் குறிப்பாக தேர்தல் ஆணையம் பல கட்ட ஏற்பாடுகள் செய்து இங்க வந்து வாக்குப்பதிவை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு இங்க இருக்கக்கூடிய போட் ஓட்டுநர்கள், அதே போல கிராம மக்கள், இந்த 16 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் ஆங்காங்கே கடை வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய வாக்குகளையும் வந்து பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடி மையம் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்காக நம்ம இப்போ படகுல வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். அங்க உள்ள போயிட்டு என்ன மாதிரியான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க அப்படின்றத நேரடியாக நம்மளுடைய மூத்த ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் பயணித்து அந்த பகுதியை பார்வையிடலாம். Everything is a good experience, is a good elections here. I'm accustomed to my votes is first morning votes. That is I would like the good youths here, as that is going to good for the youths, because I want to like the accommodations. Yeah, but that's good. Everything is fine for the youths, because youth is older the dogs. That's I want accommodation. The youth is powerful here. Then it's a good platform for the youths. Okay, you tell me about the Dal Lake area. How to set up that? That's one question I asked. डल लेक में ये चीज़ प्रॉब्लम है कि डल लेक की यूथ बहुत बर्बाद हुआ है. कुछ नहीं यूथ के लिए हुआ है हमारे लिए. और सेकंड पार्ट है हमारा बर्बादी इस चीज़ से हुआ कि जो भी गवर्नमेंट हमारे पास आई है अभी तक कुछ नहीं किए. इस बार हमारा खुद की गवर्नमेंट आने वाली है इंशाल्लाह. मैं खुद कैंडिडेट हूँ खानियार से, तो इसलिए हम चाहते हैं कि बहुत कुछ बढ़िया होना चाहिए और यूथ के लिए यहाँ की प्लेटफॉर्म होना चाहिए. My name is Tariq and I cast my vote in the morning time. Believe me, I was in wedding and so I just slept just 5 o'clock, but I wake up to cast my vote. I appeal everyone, as I am a social activist, so I appeal everyone to come and cast their vote for their betterment. For Kashmir, you know, we saw a lot of problems in Kashmir. Now we want change. So that's why we came for change, and that's why I cast my vote. I came by Shikara. I belongs from this community, houseboat community, and we are living in the lake, and we came by Shikara. And so arrangements is okay till it's early. That was the 5th vote of mine. The vote was free or it's any charges? No. We have our own boats, okay? And if we have to pay, we can pay, but we have to cast the vote. And I appeal everyone to come and cast a vote. Okay. ஸோ இங்க இருக்கக்கூடிய டல் லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு போலிங் பூத் அப்படிங்கிறது இங்கே மைய பகுதியிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக இங்க இருக்கக்கூடிய அந்த போட்டஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு மக்கள் வந்து வாக்களிக்க வந்து தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதற்கேற்றாற் போல கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள், குறிப்பா பெண்களுக்கு தனியாக வாக்குச்சாவடி மையங்கள், அதே போல ஆண்களுக்கு தனியாக வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாம் உள்ள வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதான் போலிங் பூத். குறிப்பா இது தற்காலிகமா அமைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு ஷெட் மாதிரி வந்து உள்ள வந்து போடப்பட்டிருக்கு. ஷெட் வந்து அமைக்கப்பட்டு தற்காலிகமா இந்த டெம்பரவரி போலிங் பூத் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து பெண்களுக்கான வாக்குச்சாவடி மையம், இது வந்து ஆண்களுக்கான வாக்குச்சாவடி மையம். இங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி லாங்குவேஜ்ல இந்த கேண்டிடேட்ஸ்னுடைய டீடைல்ஸ், அதே போல இந்த பகுதி எந்த பகுதி அப்படிங்கறதெல்லாம், யாருக்கு வாக்கு அந்த கேண்டிடேட்னுடைய புகைப்படங்களோட இங்க வந்து போடப்பட்டிருக்கு. சோ பெண்கள் வாக்கு செலுத்தவும் தயாராக வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக குறிப்பாக இங்க ஜம்மு காஷ்மீருடைய அந்த தேர்தல் அப்படிங்கிறது 2ஆம் கட்டமாக நடைபெற்றாலும் கூட மிக அமைதியான முறையில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை வந்து நடத்திட்டு வர்றத கள நிலவரத்தோடு நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.